கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளும் தேவன் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாய் என்னிடத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் எடுத்துக்கொண்ட வார்த்தை 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனத்திலிருந்து உங்களோட சில காரியங்களை நான் பேச ஆயத்தமாக இருக்கேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். இது ஒரு ஆசா ராஜாவின் காலத்தில், அவன் வாழ்ந்த காலத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அவன் இருந்த நாட்களில், அதற்கு முன்பாக இருந்த நாட்களில் நிறைய யுத்தங்கள் இருந்தது, சண்டைகள், பிரச்சனைகள் அநேகம் இருந்தது. ஆனால் ஆசாவின் காலத்தில் வரும்போது கர்த்தர் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தத்தை மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அதில் பாருங்க, மிக அருமையாய் சொல்லப்படுகிறது, அவனுடைய காலத்தில் யுத்தங்கள் இல்லாதிருந்தது. மற்ற நாட்கள், மற்ற ராஜாக்கள் இருந்த காலத்தில் அநேக யுத்தங்கள் இருந்தது. ஆனால் ஆசா ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தபடினாலே, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை அதிகமாய் தேடினபடினாலே, அவன் இருந்த நாட்களில் தேசத்தை கர்த்தர் பக்கம் அவன் திருப்பியதினாலே தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாட்களை தருகிறார். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால், அந்த வசனத்தின் கடைசி பகுதியை உங்களுக்கு நான் பகிர்ந்து காண்பிக்க விரும்புகிறேன். மிக அருமையான வார்த்தை அதில் சொல்லப்படுகிறது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினாலே யூதாவில் அரணான பட்டணங்கள் கட்டப்பட்டது. அநேக காரியங்கள் உண்டு. நிறைய ராஜாக்கள் பட்டணங்களை கட்டினார்கள். இதை நம்ம குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். நம் குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம கட்ட முயற்சிக்கிறோம். விசேஷமாக குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், குடும்பத்தின் சமாதானங்கள், குடும்பத்தின் மேன்மைகளை நம்ம விருப்பப்பட்டு நம்ம காரியங்களை செய்கிறோம். ஆனால் அநேக நாட்கள் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் முழுமையடைந்து இருக்கிறதா என்பது பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நன்மை என்று கட்டுகிறது பாதியில இடிந்து விழுங்கிற காரியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, கட்டப்படுகிற காரியம் அல்ல, தேவனால் கட்டப்படுகிற காரியம் இடிக்கப்படாமல் இருக்கும் என்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் அருமையான தேவஜனமே, ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல கொடுக்கிறார். இதில் பாருங்க, இதில் சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், அரணான பட்டணங்களை கட்டினான். அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? சில இடத்துல சொல்லப்படுகிறது, பலப்படுத்தப்பட்ட கோட்டை, அரணான பட்டணம், மதில்களால் சூழப்பட்ட பட்டணம், அதாவது இடிக்கப்படாத கோட்டை என்று சொல்லப்படுகிறது. இது ஏன் ஆசாவின் காலத்தில் சொல்லப்படுகிறது? இதற்கு முன்பாக கட்டின எத்தனையோ கோட்டைகள் உண்டு, ராஜாக்கள் கட்டின கோட்டைகள் உண்டு. ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது ஆசா ராஜா அரணான பட்டணங்களை கட்டினானா. நீங்கள் சரியாய் பார்ப்பீர்கள் என்றால், பட்டணங்கள் கட்டுவதற்கும் பாதுகாப்பான பட்டணங்கள் கட்டுவதற்கும் மிக வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய காரியங்களும், நம்முடைய குடும்பங்களையும் நாம் அநேக நன்மையான காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறோம். நிறைய நன்மையான காரியங்களை, நம்முடைய ஆசீர்வாதமான காரியங்களை குடும்பத்தில் செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனால் அநேக நாட்கள் நாம் பார்க்கும்போது எல்லா காரியமும் விசேஷமாய் நம்ம முயற்சி செய்து கட்டப்படுகிற அநேக காரியங்கள் தோல்வியில் முடிகிறது. அநேக காரியங்கள் தோல்வியில் தான் முடிகிறது. ஏன் என்று பார்த்தால், நம்முடைய குடும்பங்களில் அந்த இளைப்பாறுதல் இல்லாதனால, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் அந்த நாட்களில் இளைப்பாறுதல் இருந்தபடினால அவனால் அரணான பட்டணங்கள் கட்ட முடிந்ததாம். அல்லேலூயா. நீங்கள் பாருங்க, பட்டணங்கள் கட்டுவது முக்கியமல்ல, அது இடிக்கப்படாமல் கட்டுவது தான் மிக முக்கியமான விஷயம். குடும்பங்களை கட்டுவது முக்கியமல்ல, அந்த குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இடிக்கப்படாமல் தேவனுக்குள்ள ஒரு வளருவதற்கான, அல்லது நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நம்மளால் வளரக்கூடிய காரியங்களாக இருக்கணும்.
அந்த காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் நடப்பதில்லை. ஏனென்று பார்த்தால் நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் இவை எல்லாவற்றிலும் சூழ்ந்திருக்கபடினாலே நம்ம கட்டுகிற அனைத்தும் அநேக நாட்களில் இடிந்து விழுகிறது. நீங்கள் சரியாய் பார்ப்பீர்கள் என்றால் நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். யாரோ ஒருவர் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து போயிருப்பார்கள். வந்து போனவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் அது நிமித்தமாய் மிகப்பெரிய குழப்பங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்கள் ஏன் நடக்கிறது? நம்முடைய பட்டணம், நம்முடைய குடும்பமும் அரணிலே கட்டப்படுவதில்லை. அல்லேலூயா. அரணாய் கட்டப்படுவதில்லை. ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த கட்டப்படுகிற காரியம் அது உறுதியா இல்லாததுனால அநேக நாட்கள்ல அது ஷேக் ஆகிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்கள், வேலையாக இருக்கட்டும், குடும்பத்தின் வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவன் நினைத்த, சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்லுவாங்க கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதன் மத்தியில் கர்த்தர் பாதுகாக்கிறார். இது நாமளே சமாதானப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வார்த்தை. ஆனால் தேவன் நினைத்த, நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து யோசித்து பாருங்கள், தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் வைத்து நினைத்திருக்கிற இடத்துல என் குடும்பம் இருக்கிறதா? நான் அப்படி கட்டப்பட்டிருக்கிறேனா? என் குடும்பம் அப்படி கட்டப்பட்டிருக்கிறதா? என் தொழில் அப்படி கட்டப்பட்டிருக்கிறதா? என் ஊழியம் அப்படி கட்டப்பட்டிருக்கிறதா? என் ஊழியங்களை எடுத்தா கூட அநேக ஆண்டுகள் செய்தும் சரியாய் கட்டப்படுவதில்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைக்குள்ளேயே போய்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கட்டுறாங்க, இடிக்கப்படுகிறது. கொஞ்சம் கட்டுகிறோம், இடிக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கொஞ்சம் கட்டுகிறோம், இடிக்கப்படுகிறது. சமாதானங்களை கொஞ்சம் கட்டுகிறோம், இடிக்கப்படுகிறது. பாருங்க, ஏன் இந்த காரியம் நடக்கிறது? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவன் கொடுத்த நன்மைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் இவை இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதன் காரணம் நம்முடைய குடும்பங்களில் இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். அந்த இளைப்பாறுதல் வேற. இங்கு சொல்லப்படுகிற இளைப்பாறுதல் அமைதி, சந்தோஷம், ஒருமனம். குடும்பத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்தால் கூட 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். சில வேளையில் ஒருவர் சொல்லுகிறது நல்ல காரியம் என்று அறிந்தும் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நிமித்தமாய் சிலர் அதை எதிர்ப்பார்கள். அல்லேலூயா. சில வேளை மனைவி சொல்லுகிற காரியம் நன்மையா இருக்கும், சில வேளை கணவன் சொல்லுகிற காரியம் நன்மையா இருக்கும். ஆனாலும் அது நன்மை என்று தெரிந்தும் சில காரியங்கள் அவர்கள் சொன்னது நிமித்தமாய் நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இது ஏன் குடும்பத்தில் நடக்கிறது என்றால், நம்ம குடும்பத்தில் இளைப்பாறுதல், அப்படி என்றால் அமைதி இல்லை, ஒருமனம் இல்லை. எந்த காரியத்தை, எந்த ஆசீர்வாதமான காரியத்தை தொடங்க நினைத்தாலும் அதில் ஏதோ ஒரு காரியம் ஒரு மனதை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அரணான பட்டணங்களை நம்மளால் கட்ட முடியவில்லை. அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் தேவன் நம் குடும்பத்தை வெறும் கட்டுவதற்காக அல்ல, அரணாய் கட்டுவதற்கு, இடிக்கப்படாமல் கட்டுவதற்கு, தேவன் நினைத்த காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நடைபெறாது இருக்கிறதின் மிகப்பெரிய நோக்கம் அவர் பார்க்கிற, அவர் விரும்புகிற, அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அங்க இல்லை. அல்லேலூயா. இங்க ஆசா ராஜாவை குறித்து பார்த்தோம் என்றால், அவன் வந்த உடனே, அவன் ராஜ்யத்துக்கு வந்தவுடன் அவன் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் தேசத்திலிருந்து அகற்றினான். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் தேசத்தில் அகற்றினான். கர்த்தருக்கு பிரியமாய் ஜனங்களை நடக்க வைத்தான். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை தேசத்தில் செய்ய வைத்தான். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் இடிக்கப்படுவதற்கு காரணம் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு விரும்பப்படாத காரியம் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கான தடைகள் காணப்படுகிறது. அவர் ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே வருவதற்கு தடை காணப்படுகிறதுனால அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஆசீர்வாதம் வரலன்னு நான் சொல்லல, அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் முழுமையாய் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறுகிறது இல்லை. அதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல. தேவன் விரும்புகிறபடி, அவர் எதிர்பார்க்கிறபடி, அவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி அந்த காரியம் நிறைவேறும் என்றால், நிறைவேற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டியது, நம்முடைய குடும்பத்தில் நடைபெற வேண்டிய மிகப்பெரிய காரியம், குடும்பத்தில் சமாதானமும் அமைதியும் காணப்படணும், ஒருமனங்கள் காணப்படணும். அல்லேலூயா. அந்த ஒருமனங்கள் இல்லாததுனால, சமாதானங்கள் இல்லாததுனால சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள், பாருங்க, யாரோ சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாரோ செய்கிற ஒரு சிறிது காரியம், அந்த காரியம் கூட என் குடும்பத்தை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள உண்டாக்குகிறது. நம்ம வெளியே வேணா அநேக காரியங்கள், நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நிறைய பேர் சிரிப்பதே தங்களுக்குள்ள இருக்கிற அந்த துக்கத்தையும் அந்த குழப்பத்தையும் மறைப்பதற்கு தான்.
உண்மையான சந்தோஷம் இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை, நம்முடைய குடும்பங்கள்ல உண்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால், இந்த வார்த்தையை சரியாய் அறிந்து கொள்வீர்கள் என்றால், தேவன் உங்க வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வித்தியாசங்களை இந்த நாட்களில் செய்ய போகிறார். என் குடும்பம், நம்முடைய குடும்பம் மிகப்பெரிய காரியங்களுக்குள்ள கட்டப்படுகிற போகிறது. ஒருவனும் இடிக்கப்படாதபடிக்கு, ஒருவனும் துளை போடாதபடிக்கு, ஒருவனும் அசைத்து பார்க்க முடியாதபடிக்கு என் தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை வித்தியாசப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள, எப்படி ஆசாவின் ராஜாவின் காலத்தில் சொல்லப்பட்டதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அரணான பட்டணங்களை கட்டப்பட, இடிக்கப்படாத குடும்பம், இடிக்கப்படாத தொழில், இடிக்கப்படாத ஆசீர்வாதங்கள், இடிக்கப்படாத பிள்ளைகள் வளர்ச்சிகள், இடிக்கப்படாத பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நிறைவேற்ற தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இந்த காரியத்தை உணர்ந்து இந்த நாளில் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இதில் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன், சில காரியங்களை. அல்லேலூயா. இந்த இடிக்கப்படுகிற காரியம் ஏன் நடக்கிறது? நிறைய காரியங்கள் இருக்குது. நிறைய குடும்ப முகாமில் போனீங்கன்னா நம்ம கணவன் இப்படி இருக்கணும், மனைவி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் நம்ம கீழ்ப்படிய முடியல. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்லி, ஏன் இந்த குடும்பம் இடிக்கப்படுகிறது, நம்முடைய குடும்பம் இடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன காரியம் நடக்கணும் என்பதை மட்டும் சொல்லி இந்த நாளில் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அன்பான தேவ ஜனமே, பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு மிக கடினமான ஒரு வார்த்தை நம்ம குடும்பத்தில் பழக்கப்படும் என்றால் தேவன் நம்முடைய குடும்பங்களை கட்ட காத்திருக்கார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இடிக்கப்படுவதற்கும், நிறைய குடும்பங்களில் இந்த அரணான பட்டணங்கள் கட்ட முடியாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய காரணம் என்று பார்த்தீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் என்று நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய பிரசங்கங்கள் கேட்கிறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி விசுவாசம் என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. பைபிளில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல மிக மிக கடினமான வார்த்தை. அந்த விசுவாசம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் என்றால், இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்கள் நீங்கள் கேட்கலாம், நாங்களாம் விசுவாசிகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிறது, 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகிறது, ஆனால் ஏன் எங்கள் குடும்பம் கட்டப்படவில்லை என்றால் விசுவாசம் இருக்கு. நாங்கள் விசுவாசித்தான் ஆலயத்துக்கு போகிறோம், விசுவாசித்தான் கர்த்தரை தேடுறோம், விசுவாசித்தான் தேவனுடைய காரியங்களை செய்கிறோம் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில முழுமை அடைந்திருக்கிறதா என்பதை பார்க்கணும். அன்பான தேவ ஜனமே, ஏதோ ஒரு பார்ட்ல விசுவாசம் அல்ல. நீங்கள் சரியாய் வாசித்து பார்க்கல, வேதத்தில் சில காரியங்களை, ஒரு குடும்பத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மிக ஆசீர்வாதமான குடும்பம். அந்த குடும்பம் ஏன் ஆசீர்வாதத்துக்குள்ள போனது? நம்முடைய குடும்பங்களை போலதான் அதுவும் சாதாரண குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றி ஏன் வேதாகமத்தில் பிரசங்கிக்கிற எல்லா இடத்திலும் அதிகமாய் பிரசங்கிக்கிறார்கள் பார்த்தால், அந்த விசுவாசத்தின் மேன்மையை அந்த முழு குடும்பமும் உணர்ந்தார்கள். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய குடும்பத்தில் விசுவாசம் யாரோ ஒருவருக்கு இருந்தால் போதாது. அரணான பட்டணம், அரணான வீடு கட்டப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் ஸ்ட்ராங்கா கட்டப்படணும்னா, நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாய் கட்டப்பட்டு தேவன் நினைக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், அவர் நினைத்த அளவுக்கு நம்முடைய குடும்பம் மேன்மை அடைய வேண்டும் என்றால், குடும்பத்தில் யாரோ ஒருவர் விசுவாசமா இருந்தால் போதாது. அநேக குடும்பங்களில் மனைவி விசுவாசமா இருக்கிறாங்க, நல்ல ஜெபிக்கலா இருப்பாங்க, கணவன் ஜெபிக்க மாட்டார். சில குடும்பங்களில் கணவன் நல்ல ஊழியம் பண்ணுவார், நல்ல ஜெபிப்பார், ஆனால் மனைவி ஜெபிக்க மாட்டாங்க. சில குடும்பங்களில் பெற்றோர்கள் அதிகமாய் விசுவாசத்தில் இருப்பாங்க, நல்ல ஜெபிப்பாங்க, நல்ல ஊழியம் பண்ணுவாங்க, அநேக ஊழியங்களை தாங்குவாங்க. ஆனால் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அதனோடு இணைந்தே இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கிறதுனால, ஏதோ ஒரு விதத்தில் சத்ரு அவர்களை பயன்படுத்த வாய்ப்பு கொடுக்கிறதுனால நம்முடைய குடும்பங்களை அரணாய் நாம் கட்ட முடியாதபடிக்கு சிக்கி தவிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு குடும்பம் சரியாய் கட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய வார்த்தையான விசுவாசத்தை நாம் அதிகமாய் கடைபிடிக்க வேண்டும். யார் கடைபிடிக்கணும்? நான் சொல்றேன் பாருங்க, முழு குடும்பம் கடைபிடிக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் விசுவாசத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால்தான் இன்றைக்கு தேவன் உங்கள் குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, சில சகோதரிகள் இடத்துல வந்து சொல்லுவாங்க, பிரதர், என் கணவர் ஜெபிக்க மாட்டார், என் கணவர் ஆலயத்துக்கு போக மாட்டார், என் கணவர் விசுவாசத்துக்குள்ள வர மாட்டார். அப்போ கேட்பேன், உங்கள் கணவர் முற்காலத்தில் எப்படி இருந்தார்? அவர் பயங்கரமாக குடிக்கிறவராக இருந்தார் பிரதர்.
இப்போ எப்படி குடியை விட்டார் என்று கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஓயாத ஜெபம் பண்ணேன், கர்த்தரிடத்தில் போராடினேன், கர்த்தர் அவரை குடியை விட்டு விலகும்படி செய்தார் என்று. நான் கேட்பேன், ஒரு குடியை விடுவதற்கு இவ்வளோ வைராக்கியமான ஜெபம் வேண்டும் என்றால், ஒரு தவறான காரியத்தை விடுவதற்கு இவ்வளோ உபவாசங்கள் வேண்டும் என்றால், அவர் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு அப்படிப்பட்ட விசுவாசமும் அப்படிப்பட்ட ஜெபமும் அப்படிப்பட்ட உபவாசமும் உங்கள் இடத்துல இருந்திருக்கிறதா என்று கேட்பேன். அப்போ அவங்க அமைதியாக இருந்துருவாங்க. அன்பான தேவச்சனமே, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாச குடும்பத்தை காண்பித்து, ஏன் கர்த்தர் அந்த குடும்பத்தை அவ்வளோ மேன்மைப்படுத்தினார், ஏன் அந்த குடும்பத்தை நம்ம இன்றைய வரைக்கும் பேசப்படுகிறோம், நம்ம விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமின் குடும்பத்தை ஏன் நம்ம அவ்வளவு அதிகமாக பேசுகிறோம் என்றால் சாதாரணமான விஷயம் அல்லங்க. ஆபிரகாமின் விசுவாசம் ஆபிரகாமோடு முடியலை, சாராளோடு முடியலை, ஈசாக்கோடு இருந்தது. அந்த முழு குடும்பமும் விசுவாசத்துக்குள்ள இருந்த சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். எப்படி ஆபிரகாம் விசுவாசத்துக்குள்ள இருந்தான், அந்த முழு குடும்பம் எப்படி விசுவாசத்துக்குள்ள இருந்தது என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாரோ நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி இருக்கிறது. அது சொல்லப்படுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானான். அந்த விசுவாசம் சாதாரணமானது அல்ல. 100 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். 100 வயசுல கொடுத்த குழந்தையை கர்த்தர் பலியாய் கேட்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அண்ணால போயிருந்தா பரவாயில்ல, அண்ணால் குழந்தை பெறும்போதே, அவள் வாக்கு தத்தத்தை பெறும்போதே சொல்றான், ஆண்டவரே நீங்க இந்த குழந்தையை கொடுத்தீங்கன்னா உங்க கொடுத்துறேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லல. ஆபிரகாமுக்கென்று அவனுடைய சந்ததிக்கென்று கொடுக்கப்பட்ட குழந்தையை கர்த்தர் கேட்கும் போது நீங்க வாசித்து பாருங்க, அவன் கொடுக்க ஒரு சின்ன தயக்கம் இல்லாமல் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட தயக்கமில்லாமல் கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்? ஒரு தகப்புடைய விசுவாசத்தை உங்களுக்கு சொல்றேன். அடுத்த தாயின் விசுவாசத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, அதுல நீங்கள் எபிரேயர் எழுதின அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களா. மேலும் விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சோதிக்கப்படும் போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்த இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. பாருங்க, ஏன் ஈசாக்கை கர்த்தர் கேட்ட உடனே அவன் கொடுக்க அவன் விசுவாசமா பண்ணான் பாருங்க. வசனம் சொல்லுகிறது இப்படியா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதோடு சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தோடு வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த வாக்கு தத்தம் அந்த ஆதியாகமத்தில் சொன்ன வசனத்தை தான் எபிரேயரில் பவுல் மேல்கொட்டி காண்பிக்கிறான். அந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம். 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாய் சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்பட்ட கடைசி பகுதியில் நான் வாசிக்கிறேன். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், அதனால் சாரால் உனக்கு சொல்லுகிறது எல்லாவற்றையும் கேள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதுல பாருங்க, கர்த்தர் தெளிவான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை ஆபிரகாம் கண்டுபிடிக்கிறான். அதுல சொல்லப்படுகிறது, ஈசாக்கினிடத்துல உன் சந்ததி விளங்கும். அப்ப தேவன் தெளிவாய் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், உன் சந்ததி ஈசாக்கின் நிமித்தமாய் தான் வளரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்து, அதே போல தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது என்பதை ஆபிரகாம் அறிந்தபடினால தெளிவாய் ஈசாக்கை கொண்டு போகிறான். அந்த எபிரேயர்ல வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரண விசுவாசம் இல்லைங்க. நீங்க அந்த விசுவாசத்தை பண்ணி ஷேக் அவர் ஹார்ட்ஸ். அவன் கொண்டிருந்த விசுவாசம் சாதாரணமானதல்ல. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் மறக்கிறதே இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்கு தத்தங்கள் வரும்போது நாம் மறந்து போகிறதுனால அரணான பட்டணத்தை நம்மளால் கட்ட முடியல. அன்பான தேவஜனமே, இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன் பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் அவர் மாற்றவே மாட்டார். அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஈசாக்கினிடத்துல உன் சந்ததி வரும் என்றால் ஈசாக்கினிடத்துல கர்த்தர் அந்த சந்ததியை கொடுப்பார் என்ற ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தபடினால அவனை உயிரோடு பலியாய் கொடுத்தாலும் திரும்ப அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவன் மூலியமாய் கர்த்தர் ஒரு சந்ததியை உருவாக்குவார் என்கிற ஆணித்தனமான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால் அவன் கவலையே படலைங்க.
ஈசாக்கை கொடுக்கிறதுக்கு அவன் யோசிக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஈசாக்கின் மூலியமாய் தான் எனக்கு சந்ததி வரும் என்று சொன்னார். அவனை மரிக்க கொடுத்தாலும் திரும்ப உயிரோடு பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தினால ஆபிரகாம் கொடுத்தான். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்றால், தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால், அது எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் மாறாது. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. இது ஒரு தகப்பனுடைய விசுவாசம். அப்படியே கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தாய் ஏன் அந்த குடும்பம் அப்படி கட்டப்படுது? நான் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, குடும்பத்துல யாரோ ஒருவர் விசுவாசமா இருந்தால் போதாது. அப்படி யாரோ ஒருத்தர் விசுவாசமா இருந்தால் தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் அவர் விரும்புகிற அரணான பட்டணத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை உங்களால் கட்ட முடியாது. அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வீடுகளில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால், யாராவது விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், யாராவது ஜெபத்தில் கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு ஜெபித்து ஒப்பு கொடுத்து அவர்களை விசுவாசத்துக்குள்ள நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால், நம்முடைய குடும்பமும் அரணான பட்டணமாய் கட்டப்படும். ஒருவன் இடிக்க முடியாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியம் நம் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. எனக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் நடந்தாலும் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல என்னுடைய வாக்கு தத்தம் ஒரு நாளும் அசையாது. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் அசையாது. அன்பான தேவஜனமே, வேகமாக சில காரியங்களை பார்ப்போம். அல்லேலூயா. தகப்பனுடைய விசுவாசத்தை காண்பித்து கொடுத்தேன். இப்போ தாயுடைய விசுவாசத்தை பாருங்க. ஒரு குடும்பத்தில் எல்லா விசுவாசமா இருக்கணும். தாயுடைய விசுவாசத்தை பாருங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்படுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எவ்வளவு அருமையான காரியங்களை தேவன் சொல்லுகிறார் என்று. அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினால சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி. எத்தனை வயதுல? கர்ப்பம் செத்து போன வயதுல, உற்பவ காலத்துக்கான காரியங்கள் ஒன்றும் அவருடைய சரீரத்தில் நடைபெறாத போது அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறது பாருங்க. சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலோர் என்று கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை அசைய பண்ணும். நம்முடைய விசுவாசம் தேசங்களை அசைக்கத்தக்கதா இருக்கும். பாருங்க, நோ சான்ஸ். சாராளுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாராளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொல்றா, குழந்தை உருவாவதற்கான ஒரு பலன் என்னிடத்துல இல்லை. சப்போஸ் குழந்தை உருவானா அதை தாங்குவதற்கூட என் சரீரம் தயாரா இல்லை, என் கர்ப்பப்பை தயாரா இல்லை. ஆனால் அந்த பலத்தை என் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மையில் என்று நான் விசுவாசிக்கிறபடினால இந்த பலவீனமான சரீரத்திலையும் ஒரு பலமுள்ள கிறிஸ்துவ சந்ததியை என் தேவனால் உருவாக்க முடியும் என்கிற விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தபடினால அற்புதமான காரியத்தை, கிறிஸ்துவின் சந்ததி ஆகிய ஈசாக்கை அவள் பெற்றெடுத்தாள். அன்பான தேவஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இல்லையா? எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறவில்லையா? அன்பான தேவஜனமே, இன்றைக்கு சொல்லுகிறேன், எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்கலாம், பலனில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் கேளுங்கள், பலத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தாயும் தகப்புடைய விசுவாசத்தை காண்பித்தேன். பிள்ளையுடைய விசுவாசத்தை நான் வேகமாய் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஈசாக்குடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஈசாக்குடைய விசுவாசம் பயங்கரமான. தேசத்துல ஆபிரகாம் இருந்த நாட்கள்ல இருந்த பஞ்சத்தை போல ஈசாக்கு இருந்த காலத்தில் ஒரு பஞ்சம் வந்த. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்படுது, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனடைந்தான். அன்பான தேவஜனமே, தகப்புடைய விசுவாசம் பயங்கரம், தாயுடைய விசுவாசம் பயங்கரம், பிள்ளையோட விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினதுனால பஞ்ச காலத்திலும் என்னை போஷிக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. பெத்லகேம்ல மிகப்பெரிய பஞ்சம் வந்த போது மோவாபுக்கு போனாங்க. ஆனால் அதே அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை சந்தித்து ஆகாரம் கொடுத்தார். எந்த பஞ்ச காலத்திலும், எந்த தாழ்ச்சியின் காலத்திலும், ஒன்றுமே இல்லாத காலத்திலும் என் தேவன் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதை காட்டிலும் ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு விசுவாசத்தில் அவன் அசைக்கிறான். மத்தேயு 9:18 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு அதிகாரியின் விசுவாசத்தை அங்கே சொல்லப்படுகிறது. இவங்கெல்லாம் பாருங்க, விசுவாச வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள். விசுவாசம் எப்படி கிரியை செய்யும்? கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்தால் உங்களுக்கு நன்மை நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம். அதில் சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? ஒரு அதிபதி வந்து சொல்கிறான், என் மகள் மரித்து போனால், ஆனால் நீர் வருவீர் என்றால் அவள் உயிரோடு எழும்புவாள். அல்லேலூயா! எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. குறைவுபடலை, மரித்து போயாச்சு. அதுக்கு முன்பான அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா வியாதியில் இருந்தால் அவனை வாங்க சொஸ்தமாக்கினான். ஆனால் இங்கே மரித்தே போயாச்சு. அவனுடைய வாயினால் சொல்ல, என் மகள் மரித்து போனாள், ஆனால் நீர் வந்தால் அவள் சுகம் உயிரடைவாள். இன்னைக்கு அன்பான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறது? உங்கள் நன்மைகள் எல்லாம் முடிந்து போனதுன்னு நினைச்சிங்களா? உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் முடிந்து போனதுன்னு நினைத்தீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் வருவார் என்றால், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் இருக்கும் என்றால், என் முழு குடும்பமும் விசுவாசத்துக்குள்ளே வரும் என்றால், மரித்ததையும் உயிரோடு எழுப்ப என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவஜனமே, உங்கள் குடும்பங்களை தேவன் அரணான பட்டணமாய் கட்டப்போகிறார். அரணான பட்டணமாய் கட்ட. என்ன சூழ்நிலை, என்ன காரியங்கள் யோசிக்காதீங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு யோசிக்காதீங்க. உங்கள் விசுவாசம் மட்டும் இயேசுவின் மேலே உறுதியாக இருந்தால், நிச்சயமாக இருந்தால், நிச்சயம் எந்த சூழ்நிலையும் நம்மளை உருவாக்க அவர் வல்லவர். மரித்து போனதையும் என் தேவன் இன்றைக்கு திரும்ப உயிரடைய செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் தகப்பன ஆசா ராஜாக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை எங்கள் குடும்பங்களுக்கு சொந்தமாக்கி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் குடும்பங்களில் ஏதாவது குறைவுகள் இருக்கும் என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் என்றால், என் குடும்பத்தில் யார் நிமித்தமாய் அந்த காரியங்கள் குறைவுபட்டாலும் இன்றைக்கு அதை ஒப்பு கொடுத்து முழு குடும்பமாய், கணவன் மட்டுமல்ல, மனைவி மட்டுமல்ல, பிள்ளை மட்டுமல்ல, முழு குடும்பம் நாங்கள் விசுவாசத்துக்குள்ள வருகிறோம். எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த குடும்பமாக இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா குறைவுகளை நிறைவாக்குவீராக. மரித்து போனவனை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு மரித்து போன ஆசீர்வாதங்களை குடும்பங்களுக்குள்ள திரும்ப உயிர்ப்பிப்பீராக. எல்லா மரித்து போன ஆசீர்வாதங்கள் உயிரடை செய்வதாக. எல்லா செத்த கர்ப்பங்கள் உயிரடைவதாக. செத்த ஆசீர்வாதங்கள் உயிரடைவதாக. மரித்து போன நன்மைகள் உயிரடையட்டும். எல்லா வியாதிகள் சுகமாகட்டும். கண்ணீர்கள் மாறட்டும். வேதனைகள் மாறட்டும். உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். இன்றைக்கு அரணான பட்டணமா எங்கள் குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. தேவனுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள மகிமையான குடும்பங்களாய் இதை பார்க்கிற குடும்பங்கள் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. சகல நன்மைகளால கர்த்தர் நிரப்புவீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.